நீங்க ஒருத்தர் அடிக்கப்பட்ட அடுக்கனே ஒடுக்கனே ஒதுச்சே அப்படி சொல்றீங்கல்ல. நாங்க தாழ்த்தப்பட்டவங்க, நாங்க ரொம்ப அடிமையில இருக்கிறோம் அப்படி இன்னும் எத்தனை வருஷம் தான் நீ சேர்ல உட்காந்துருக்கல, எனக்கும் ஒரு சேர் போடுறா அப்படின்னு கேட்க. இந்த காலத்துல படம் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டார்ல. என் பேர் சதா சார், ஓபனா சொல்றேன். இல்லங்க, இது எதுக்கு இப்ப? அது வந்து பிரச்சனை காமிச்சு எச்ச வன்மத்தை தூண்டாதீங்கன்னு சொல்றேன். இவங்க மேனிபுலேட் பண்றாங்களோன்ற ஒரு பயம் இருக்கு சார். ஏங்க எங்கெங்க நடக்குது அப்படி? அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. தொடர்ச்சியா அடுத்தடுத்து ஒரு 5 படங்கள்ல வந்து அதே அரசியல் சமூக கருத்துக்கள் சொல்லும் போது திணிக்கிற மாதிரி இருக்கு, சலிப்பும் ஏற்படுது. சமூகம் சாதி மதம் சார்ந்து நடிக்கிறாங்கல்ல, சோ அது வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டே இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இங்க திரும்ப திரும்ப ஒரே பாயிண்ட் பேசிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அந்த பிரச்சனைகள் இன்னும் இருக்கு. அது முடிகிற வரைக்கும் பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். சோ அங்க போய் நான் கஷ்டத்தை பார்த்து இம்பாக்ட் ஆகி அழுதுட்டு வர நான் விரும்ப மாட்டேன். வெளியே வரும்போதுமே நான் அழுதுகிட்டே அந்த இம்பாக்டோடவே இருந்தேன்னா நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ? சான்ஸே இல்ல, வேற லெவல். ஆக்சுவலி சோகமான படங்கள் நீங்க வந்து மூன்றாம் பிறை, வாழ்வே மாயம், அழகின்னு எல்லா காலகட்டத்திலயும் சோகமான படங்கள் இருந்திருக்கு. தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல, கும்பி பேசுறாரு. பல்வேறு பரிணாமங்கள்ல அவங்களுக்கு எடுத்துரைக்க வேண்டி இருக்குது. ஊர் கிராமங்கள் எப்படி இருக்கு, நகரங்கள் எப்படி இருக்குது, வாடகைக்கு வீடு போனா என்ன பிரச்சனை இருக்குது, கல்லூரிக்கு போனா எப்படி இருக்குன்னு. என்ன தப்பு? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. இப்போ சாதி மதம் அந்த மாதிரி படம் எடுத்தா அது வெவ்வேறு விதமா சொன்னாலும் அதுல இருக்கிற கருத்து ஒண்ணுதான். எப்படி ஆஃப் பண்றோம் பாரு. அந்த குறிப்பிட்ட விஷயம் வெவ்வேறு தளங்களில் எப்படி இருக்கிறது. இப்ப நீங்க சொல்ற ஜாதி பிரச்சனை அது கிராமத்துல எப்படி இருக்குது. ஆஹா, நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். படிச்சு மேல வந்தாலுமே கூட ஒரு ஜாதியால் எப்படி ஒருத்தர் நசுக்கப்படுகிறான். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. நாங்க தாழ்த்தப்பட்டவங்க, நாங்க ரொம்ப அடிமையில இருக்கிறோம் அப்படி இன்னும் எத்தனை வருஷம் தான் நாம சொல்லிட்டே இருப்போம். எங்க உங்களை காணமே நான் தேடினே மாறுற வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் சார் இருப்போம். மாறுற வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் சார் இருப்போம். அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். போறதான் போற இந்த நாய உசுன்னு பாத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது. அதாவது 2000கள் ஆரம்பத்துல வாரம் ஒரு இஸ்லாமிய வெறுப்பு படம் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளை சித்தரிக்கும் போது வரும்போது அது திருப்பி வரும்போது சலிப்பு தட்டல. தீவிரவாதிங்க சென்னையிலயும் ஊடுருவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்க எல்லாம் எங்க பதுங்கி இருக்காங்கன்னு தான் தெரியல. இன்னைக்கு ஒரு வந்து ஒண்ணும் கேட்கல, அவரு நீ சேர்ல உட்காந்துருக்கல, எனக்கும் ஒரு சேர் போடுறா அப்படின்னு கேட்கிறாரு. அது வந்து டக்கு நம்மளுக்கு சலிப்பு தட்டுது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சோம். இங்க இருக்கிறவங்களே அந்த டைம்ல சோசியல் மீடியா இருந்தா நாங்களே மீம் போட்டு அதை கலாய்ச்சிருப்போம். புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. ஐயோ சாமி, வேற அந்த காலத்துல அப்படி நடந்துச்சு, அதை நான் எடுத்துட்டு வந்து இப்ப காமிக்கிறேன். நம்ம எல்லாருமே மாறிட்டோம். அப்படியா? இந்த காலத்துல படம் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டார்ல. இன்னைக்கு நடந்து வந்து யாரும் படம் எடுக்கலையே. டைரக்டர் யாரு? கார்ல தான் வராரு. நீ போ, நீ வா. நீங்க இன்னொருத்தர் வில்லன் ஆக்குறீங்கல்ல. நீங்க ஒருத்தர் அடிக்கப்பட்ட அடுக்கனே ஒடுக்கனே ஒதுச்சே அப்படி சொல்றீங்கல்ல. அவரை பதில் சொல்லவும் விடுங்க. இந்தியா ஃபுல்லா 50% கிராமங்கள்ல மக்களுக்கு குடிநீர் தருவதில்லை, தரக்கூடாதுன்னு ஆதிக்க சாதியினர் வன்முறை நடத்துறாங்க அப்படின்னு. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? இதெல்லாம் 2021 22ல பாத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்படின்னும் போது பூனை கண்ண மூட்டை உலகம் இருட்டுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப நடக்கலங்கிறது. ஒரு வாட்டி கத்துன கொன்னுடுவேன். ஏங்க எங்கெங்க நடக்குது அப்படி? இப்படி இல்ல இந்த காலகட்டத்துல இங்க இல்ல ஒரு நிமிஷம். சாவச்சிருவேன் போ, சாவச்சிருவேன் எழுந்து போன்னு எழுந்து ஓடுன்னு. ஆர்டிஐல போட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் பெறப்பட்டதுல இப்படி ஒரு தகவல் வருது அப்படின்னு சொல்றாரு. போயிரு சப்புன்னு அரைஞ்சிரேன், போயிரு இரிட்டேட் பண்ணாத. இப்போ இன்னொன்னு என்ன, இப்ப நீ எதுல வர்றன்னு ஒண்ணு கேள்வி கேக்குறீங்கல்ல. அவர் கார்ல வராரு. இப்ப கார்ல வந்தா என்ன எரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். அதையும் உங்களுக்கு அது ஒரு பெரிய அது மாறி வந்துருச்சுல, காலம் மாறுதுல. அன்னைக்கு என் தாத்தா கோவணம் கட்டினா இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அந்த படங்கள் வர்றதுனாலதான் சார் நாங்க இப்படி உட்காந்துருக்கோம். நாங்க பொறுமையா பேசுங்க சார், கொஞ்சம் பொறுமை. இல்ல சார் சொல்றேன். இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். என் பேர் சதா சார், ஓபனா சொல்றேன். இல்லங்க, இது எதுக்கு இப்ப பேச்சு? இப்ப இது எதுக்கு பேச்சு? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீங்க பார்த்த வரைக்கும் ஒண்ணும் இல்லைங்கிறதுனால பிரச்சனையே இல்லைன்னு எப்படி சொல்றீங்கன்னு அவர் கேட்கிறார். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. நீங்க உங்க ஜாதி பேரை சொல்லிட்டு காஸ்ட் இல்லைன்னு சொல்றீங்க.
மூல கோளாறு உள்ளவ லூசு பாயா லூசு பாயலா ஆத்தி. ஏன்னா எங்க ஏரியாவுல நான் கொங்கு பகுதி சார்ந்த சரி. அந்த பகுதியில இந்த மாதிரி கிடையாதுங்கிற. சார் அதே கொங்கு பகுதியை சார்ந்தவனா சார் நானும். தீண்டாமையும் இருக்குது, சாதி பாகுபாடுகளும் இருக்குது. சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. சங்கர் கௌசல்யாவும் கோகுல்ராஜும் எந்த பகுதியை சேர்ந்தவங்க சார்? குடும்ப பகுதி தான். அவங்களுக்கு என்ன சார் நடந்துச்சு? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. கபடி விளையாட போனவங்க நல்லா விளையாடுறாங்க, கை கால வெட்டுறாங்க சார். கார்ல வந்துட்டான் அப்படிங்கிறது அவர் வேற வருஷம் தான் சார். என்னையோட மார்க் அதிகமா நடக்குது நீங்க சொல்றது. ஆனா அனைத்து இடங்கள் நடக்கல. அது காலங்கள் மாற மாற அது மறைஞ்சு போகும். யாரா எப்ப பார்த்தாலும் நை நைன்னு அப்ப ஒண்ணு பேசுறான் இப்ப ஒண்ணு பேசுறான். நீங்க ஒரு சில இடம் சொன்னனால வரிசை எல்லா இடத்தையும் நீங்க சொல்றாங்க. இப்ப உங்களுக்கு என்ன, இப்ப இங்க ஏதாவது நடந்தாதான் ஒத்துக்குவீங்களா? இறங்கி ஏதாவது செய்யலாமான்னு கோவம் வருது, அந்த அளவுக்கு கோவம் வருது. இது அங்கங்க 1-2 நடக்குதுப்பா. அது வந்து பிரச்சனை. காமிச்சு எச்ச வன்மத்தை தூண்டாதீங்கன்னு சொல்றேன். ஏன்டா பேசாமே இருக்க மாட்டியாடா? ஒரு சில இடங்கள்ல நடக்கிறதுனால வந்து அதை பெரிதுபடுத்த கூடாதுன்னு நினைக்க கூடாது. ஏன்னா அங்கங்க இப்படி மறைக்கப்படுறதுனாலதான் ஒவ்வொரு இடங்களும் நடந்துகிட்டே இருக்குது. உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. சினிமாலதான் அரசியல்ல சமூகத்தையும் கருத்துக்களை திணிக்க வேண்டாம்னு சொல்றேன். நீ மக்களை திரட்டி போராட்டம் பண்ணு சார். அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. சினிமாவே போராட்டத்தினுடைய ஒரு வடிவம் தான். அந்த சினிமாவை பார்த்து பதற்றப்பட்டுட்டா நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப எல்லாருமே கோமாளி சொல்லுவாங்க, இன்னைக்குதான் உண்மையான கோமாளியா இருக்கு. சூப்பர் சூப்பர். அவங்களுமே ஒரு ஹோம் மேக்கர்னு சொல்றாங்க. ஒரு சில மூவிகள்ல பெண்கள் அடிமைப்படுத்துற மாதிரியான சீன்ஸ் இன்னுமே கூட இருக்கு. பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது. அவங்க காட்டுறது குறிப்பிட்ட சமூகம். நான் அந்த சமூகத்துல இல்லாதனால நான் தப்பு பண்ணிட்டேனோ தான் நான் ஃபீல் பண்ணேன். என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? நான் அப்படி ஆளு கிடையாது. ஆனா நீங்க நான் பாக்குற படத்துல நானும் குற்றவாளிங்கிற ஒரு குற்ற உணர்வு எனக்கு ஏற்படுத்துறீங்க. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசி. மாற வேண்டியவனுக்கு மாறதுக்கு அந்த குற்ற உணர்ச்சி ஏற்கனவே நார்மலா தான் இருக்கும். அப்படின்னா நல்ல விஷயங்களை ஆதரிக்கிறதுக்கும் இவனை கண்டிக்கிறதுக்கும் அந்த குற்ற உணர்ச்சி. இப்ப 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 நீ என்ன பண்ண போற? இப்ப நமக்கு சொல்றதுனாலயே இப்படி பெயினா இருக்கேன்னா அதை வாங்குறவங்க அனுபவிச்சவங்களுக்கு எவ்வளவு பெயின் இருந்திருக்கும். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? ஜாதி படம்னா இந்த குறிப்பிட்ட ஜாதி அந்த அவங்க மட்டும் இங்க படம் பண்ணணும். இங்க ஜாதி படமே வேண்டாம் தான். இது ஜாதி படமே இல்ல. முதல்ல நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஜாதி படங்கிறது வேற, ஜாதிய ஒடுக்குமுறை பற்றி இருக்கிற படம் வேற. இதையுமே ஜாதி படம் எப்படி சொல்றீங்க எனக்கு புரியல. டேய் பரம படிங்கடா. ஒரு என்டர்டைன்மெண்ட்ல போற போக்குல நீ ஒரு கருத்தை சொல்லிட்டு போ, ஆனா எனக்கு அதை வச்சு திணிக்காத. அப்புறம் வழியத்தான் வெளிப்படுத்தும் ஒழிய அது அப்படியே நாங்க வந்து நாங்க வழியே படாத மாதிரி சொல்ல முடியாது இல்லைங்க சார். இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. நெத்தில அடிச்ச மாதிரி சொன்னா உங்களுக்கு உறுத்துது சார். நாங்க உங்களுக்கு உறுத்துனா உறுத்தணும், அதுக்காக தான் படமே எடுக்கிறோம்னு சொல்றோம். அவ்வளவுதான்டா. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி ஓபன் பண்ணியாச்சு போ. ஒட்டுமொத்தமா சேர்ந்து உட்கார்ந்து ஜாலியா படம் பார்க்குற ஒரு இடத்துல வந்து இவங்க மேனிபுலேட் பண்றாங்களோன்ற ஒரு பயம் இருக்கு சார். அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. எங்க ஊர்ல அல்லாவும் கும்பிடுவோம், கிறிஸ்டியனும் கும்பிடுவோம், இந்தும் கும்பிடுவோம், ஒரே இடத்துல சாப்பிடுவோம். எந்த ஜாதி மதமும் கிடையாது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்தி லூசுக்கு மட்டும் வந்து பேர் காம்பறா. அவளை வெட்டாங்க அப்படின்னு சொன்னாப்ல. ஏன் சொன்னாங்க? இந்த மாதிரி தப்பான படம் எடுக்கிறனால தப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார் அப்ப இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி யாரையும் வெட்டலையாங்க சார்? அதான் வெட்டல. எப்ப வெட்டாங்க? பக்கத்துல அறுவாளை இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். ஜாதி உணர்வை தூண்டி மத உணர்வை தூண்டி அவங்க பொட்டியில காசு சம்பாதிக்கிற வழிய மக்களுக்கு அதனால என்ன நன்மை? படங்களை எடுத்த பிறகுதான் அதிகமான கலவரங்கள் ஏற்படுது நாங்க சொல்றோம். அப்ப டேட்டா இருந்தா சொல்லுங்க. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. இவங்களுக்கு என்ன ஒரு பெயின் ஜாஸ்தி ஆயிடுதுன்னா இந்த படம் ஏன் சக்சஸ் ஆகுது? வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுக்குது. சார் சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம். நான் சொல்ல வர்றது என்னன்னா அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு.